Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 11. பள்ளிக்கூடம் விட்ட மாதிரி வெகு தூரத்தில் கடலில் ஆரவாரம் கேட்டது. பாயில் எழுந்து உட்கார்ந்தார் ராதானந்தர். ரேடியம் பூசிய அலாரம் இருட்டில் மினுமினுத்து மணி 4 ஆகிறது என்று தெரிவித்தது. மார்பை நிமிர்த்தி நெஞ்சுக்கு நேராக கரம் குவித்து அவர் ஒரு வினாடி தியானத்தில் ஆழ்ந்தபோது அவரது இதயத்தில் மகிழ்ச்சி நிரம்பி இருந்தது. எத்தனை மணிக்கு துயிலெழ நினைக்கிறோமோ அத்தனை மணிக்கு ஒரு நிமிடம் தாமதிக்காமல் எழுந்திருக்க முடிந்தது தான் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம். ராதானந்தர் எழுந்து கொண்டார். அந்த மகிழ்ச்சியை உதறிவிட்டு என்னால் முடிந்தது என்ற அகங்காரம் ஆபத்தானது. பவானி மடத்தின் கட்டடம் பழுங்கினாலும் பழவழப்பான காரையினாலும் ஆனதென்றாலும் மிக பழசாகிவிட்டது. இன்னும் 7-8 ஆண்டுகளில் 100 விழா கொண்டாட வேண்டும் என்று பேச்சுண்டு. சுவர்களில் ஒருவித மங்கலும் சில இடங்களில் வெடிப்புகளும் தெரிந்தன. பிரார்த்தனை ஹால் மட்டும் அடிக்கடி புழக்கத்தில் இருந்ததால் நேற்று தான் கட்டப்பட்ட மாதிரி புதிதாயிருக்கும். திருச்சூரிலிருந்து ஒரு தனவந்தர் அனுப்பியிருந்த பிரம்மாண்டமான 2 வெங்கல குத்து விளக்குகள் இரவு பகல் எந்நேரமும் சுடர் விட்டு கொண்டிருக்குமாறு ஏற்பாடாயிருந்தது. வாசல் புறத்து தோட்டம் கூட ஓரளவு சீராயிருந்தது. பூஜைக்கு வேண்டிய பூச்செடிகள் நிரம்பியிருந்த இடமாகையால் அதை கவனித்துக் கொள்ள ஆட்கள் இருந்தனர். மற்ற இடங்கள் நோயிற்றிருக்கும் குழந்தைகளை கவலையுடனும் அக்கறையுடனும் நோக்கின்ற தாய் மாதிரி. ராதானந்தர் மடத்தின் பலவீனமான பகுதிகளை விட்டவாறே வெளியே வந்தார். வந்த புதுதில் அவரை வரவேற்பதற்காகவும் இருத்தி பழக்கப்படுத்துவதற்காகவும் பெங்களூரிலிருந்து வந்திருந்த 2 துறவிகளும் இப்போது திரும்பிவிட்டார்கள். சமையலறை கவனித்துக் கொள்ளும் மலையாள நாயர் ஒருவர், பையா என்று அழைக்கப்படும் அவருடைய உதவியாளர், ஒவ்வொரு நாளும் மாலையில் 2 மணி நேரம் வந்திருந்து இலவசமாக கணக்கு வழக்குகளை பார்த்து கொடுக்கும் போஸ்டல் ஆடிட் குமாஸ்தாவான கிழவர் ஒருவர், கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தல், தோட்டம் பியூன், இவைகளுக்கெல்லாம் சேர்ந்து முருகேசன் என்ற ஆள். இவ்வளவு பேரும் அவருடைய குழந்தைகள் தான். அதாவது பூஜை ஹாலுக்கு வெளியே இருந்த மரப்பெஞ்சில் திறந்த மார்பை வெறும் கைகளால் மடித்து மூடிக்கொண்டு துயிலும் சின்ன சுவாமிஜியை கனிவோடு பார்த்தவாறு சில நிமிடங்கள் நின்றார் ராதானந்தர். தோட்டத்திலிருந்து விஸ் என்று வரும் வைகரை குளிர்காற்றில் அவருடைய மேனி சிலிர்ப்பது தெரிந்தது. தமது அங்கவஸ்திரத்தை எடுத்து போட்டுவிட்டு வீதிக்கு வந்தார். அரை தூக்கத்தில் தெரியும் கனவு போல அலைக்கடலில் நீர்பரப்பு தெளிவற்று புலப்பட்டது. அதை நோக்கி நடக்க நடக்க சமுத்திரத்தின் ஆர்ப்பாட்டம் அதிகரித்து கொண்டே போயிற்று. காவி வேட்டியை இறுக்கமாய் கட்டிக்கொண்டு அலைகளை கையால் அலைந்தவாறே இறங்கினார் ராதானந்தர். மார்பின் மீது ஏறிய சில்லென்ற நீர் முகத்தையும் தலையையும் கடந்து வழிந்தபோது நாற்புறமும் சூழ்ந்திருந்த ஜல பிரவாகத்தின் ஆழத்தில் மூங்கி நீராடிய போது ராதானந்தரின் எண்ணங்கள் தண்ணீர் துளிகளைப் போலவே தெரித்து உருண்டு சிதறின. சின்னச்சாமியார் அவருடைய சொந்த பெயர் அல்லது தீட்சை பெயர் யாருக்கும் தெரியாது என்கிறார்கள். உடம்பை வற்றலாக்கி கொள்பவரே உண்மையான துறவி என்பதில் நம்பிக்கை இல்லாதவர். உபவாச நாட்களில் அவரை விட கடுமையாக உபவாசம் இருப்பவரை காண முடியாது. சாப்பிடக்கூடிய நாட்களில் அவரை காட்டிலும் நிறைவோடு சாப்பிடுகிறவர்களும் இருக்க முடியாது. எந்த காலம் முதல் அவர் சின்ன சாமியாராக இருந்து வருகிறாரோ பெரிய சாமியாராக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் அவர் உள்ளத்தில் உதித்தே இருக்காதா? என்னதான் துறவி என்றாலும். ராதானந்தர் கரையேறி வேட்டியை பிழிந்து உடம்பை துவட்டி கொண்டார். சுவாமிஜியை அழைத்திருந்தால் துணைக்கு வந்திருப்பேனே. ராதானந்தர் திரும்பினார். சின்னசாமியார் தான். அவருடைய வாட்டு சாட்டமான சரீரம் கடற்கரையை அடைத்த மாதிரி இருந்தது. உயர்ந்து தூங்கி கொண்டிருந்தீர்கள், எழுப்ப மனம் வரவில்லை என்றார் ராதானந்தர். பெரியவர் என்னை விட்டு தனியே போனது கிடையாது. பெரியவர் என்று சின்னசாமியார் ஏன் மடத்துடன் சம்பந்தமுள்ள அனைவருமே அடிக்கடி குறிப்பிடுவது யார் என்று ராதானந்தர் அறிந்திருந்தார். சென்ற வருடம் வரையில் சென்னை மடத்தின் தலைவராக இருந்து கடைசி மூச்சை மடத்திலேயே சுவாசித்த சாந்தானந்தாவை பற்றி இவர் மட்டுமல்ல, எல்லோரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டு தான் இருந்தார்கள். சென்ற 15 வருடமாக அவருடைய கைப்படாத இடமோ கருத்துப்படாத விஷயமோ பவானி மடத்தில் நடந்தது கிடையாது. அவருடைய முத்திரை எந்த விஷயத்தில் விழவில்லை என்று சொல்வது கடினம். பொறுப்பேற்ற முதல் சில தினங்களுக்குள்ளேயே ராதானந்தர் உணர்ந்து விட்டார். ஒரு பெரிய நிழலின் கீழே தான் தனது பணி பிரகாசிக்க வேண்டி இருக்கும் என்பது. ஈரவேட்டியை சுற்றி கொண்டு புறப்பட்ட ராதானந்தர், சமுத்திரத்தில் இந்த இடம் ரொம்ப ஆழமானதோ என்று கேட்ட வண்ணம் ஊரக்கண்ணால் சின்னசாமியாரை பார்த்தார். சின்னசாமியார் எதிர்பார்த்த அளவுக்கு கூறிய புத்தி உள்ளவர் தான். பெரிய ஆழத்துக்கு பயப்படுகிறவர் அல்ல என்றார். வயதில் நான் சின்னம்தானே. சின்னசாமியார் தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல மெல்லிய குரலில் சொன்னவாறு பின்தொடர்ந்து வந்தார். பெரியவர் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, உடம்பை பார்த்துக்கொள்வது சுயநலத்துக்காக அல்ல, மடத்துக்காகத்தான் வாழ்கிறோம். மடத்தின் சொத்துக்களை பாதுகாக்கிற மாதிரி இந்த உடம்பையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பார். ராதானந்தருக்கு பதில் கூற தெரியவில்லை. காலம் சென்ற பெரியவரை பற்றி எவ்வித
முடிவு செய்ய தோன்றாமல் மடத்துக்கு திரும்பி பூஜை அறையில் ஒரு மணி நேரம் இருந்தார். அப்பொழுதும் கூட நேரம் தவறாமல், ஒழுங்குமுறைகள் பிசகாமல் வழிபாட்டுக்கான உதவிகளை செய்யும் சின்னசாமியாரின் மீது அவருடைய பார்வை பாய்ந்து கொண்டே இருந்தது. இறைவனை அலைபாயாத ஒன்றிய மனத்தோடு கடமையை செய்யும் இவருடைய உள்ளத்தை எனக்கு கொடு என்று வேண்டிய வண்ணம் பூஜையை முடித்து கொண்டார் ராதானந்தர். கண்ணை மூடி ஓரமாக அவர் அமர்ந்ததும் இறைவனின் படங்களுக்கு செம்பருத்தி பூவினால் கலை உணர்வுடன் மணியடித்தவரை அர்ச்சனை செய்து வெண் சாமரம் வீசலானார் சின்னசாமியார். வழக்கமாக வருகிற 20 பேர் இன்னும் இருந்தார்கள். புடவையை கட்டிய ஒரு வெள்ளைக்காரி இன்று வந்திருந்தால். சில்க் சட்டை அணிந்த ஒரு வயோதிகர் மெல்ல ஹார்மோனியம் வாசித்தார், கீர்த்தனைகள் பாடினார். நாயர் கொண்டு வந்த பாலையும் பழத்தையும் கொண்டு காலை உணவை பூர்த்தி செய்து கொண்டு சுமார் 1000 புத்தகங்கள் கொண்ட நூல் நிலையத்தினுள் ராதானந்தர் நுழைந்தபோது அந்த அறையின் வாயிலில் இருந்த பழைய கடிகாரம் மணி 10 அடித்தது. முந்தைய தலைவர்கள் தத்தம் கைப்பட அவ்வப்போது எழுதி சேர்த்த வரலாறு தான் ராதானந்தரை கொஞ்ச நாளாக கவர்ந்திருக்கிறது. பகவான் ராமகிருஷ்ணரின் மார்க்கத்தை பரப்புவதற்காக சுவாமி விவேகானந்தர் முயற்சி மேற்கொண்ட போது அவருடைய கருத்து வேற்றுமை கொண்டு பவானி மடத்தை ஸ்தாபித்தார் சுவாமி வஜ்ரானந்தர் என்பதும், பாரத தேசத்தின் 5 கிளைகளில் இந்த சென்னை கிளையும் ஒன்று என்பதையும் ராதானந்தருக்கு தெரிந்தது. அந்த கையெழுத்து புத்தகத்தின் வாயிலாக இனி வரும் வரலாற்றை தாம் எழுத வேண்டியிருக்கும் என்பதை எண்ணிய போது ராதானந்தருக்கு ஒரே சமயத்தில் மெய்ச்சிலருக்கும் குழப்பமாயும் இருந்தது. நாம் என்ன எழுதப் போகிறோம்? எழுதி வைக்கும்படியான காரியம் என்ன செய்யப் போகிறோம்? என்ன புதிய தத்துவத்தை அல்லது பழைய தத்துவத்தின் விளக்கத்தை எதிர்காலத்துக்கு வழங்கப் போகிறோம் என்ற சிந்தனை செய்தார். அதற்கு விடை கிடைக்காத காரணத்தாலோ எனவோ நூல் நிலையத்தின் அடுத்த அலமாரியை நோக்கி அவரது கால்கள் விரைந்தன. புத்தம் புதிய பைண்டுடன் பளபளக்கும் சிவப்பு கேலிகோ அட்டை போட்ட 20 வால்யூம்கள் அவரது கவனத்தை ஈர்த்தது. அங்கே எடுத்து பிரித்தார். சங்கரரின் போதனைகளுக்குள் விளக்கமாக கம்பீரமான ஆங்கில நடையில் எண்ணற்ற மேற்கோள்கள் உள்ளன. பெரியவர் எழுதியவை என்று அருகில் வந்து நின்ற சின்னசாமியை தெரிவித்தார். அப்புறம் தான் ராதானந்தர் புத்தகத்தின் முகப்பை கவனித்தார். 20 வாழ்வைகளும் சுவாமிஜி எழுதியவையா? இத்தனை காலம் உழைத்திருக்கிறார் என்று வியக்காதிருக்க முடியவில்லை. சின்னசாமியாரின் புத்தகங்களை மீண்டும் நேராக அளிக்கவர் அதிக காலம் இல்லை, 2 வருடம், கடைசி 2 வருடங்கள் தான் என்றார். 2 வருடமா? எப்படி முடிந்தது? அலமாரியை சாத்தினார் சின்னசாமியார். இரவெல்லாம் தூங்குவது கிடையாது, ஆஸ்மா நோயினால். அந்த நேரத்தை வேணடிக்காமல் சரீர உபாதையில் புத்தி செல்லாதிருப்பதற்காக மூச்சு இறைக்க சொல்லுவார். இதெல்லாம் நான் அருகில் இருந்து எழுதி கொள்வேன். பிரமிப்பு ராதானந்தரை சிலையாக்கியது. அப்படிப்பட்ட அதிமனிதரின் வாரிசாக வந்திருக்கிறீர்களே, உங்கள் சாமர்த்தியத்தை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சின்னசாமியார் சவால் விடுகிறாரா? அதே சமயத்தில் பெரியவரை பற்றி துடுக்காக ஆழமான கதில் இறங்க பயப்படுவார்கள் என்று பொருள்பட கேவலமாக பேசியதை எண்ணி வெட்கி தலைகுனித்தார். அவருடைய மனநிலையை புரிந்து கொண்ட சின்னசாமியார் அதிலே தமக்கு வெற்றியா இல்லையா என்பதை காட்டாத குரலில், கடிதங்கள் தயாராகிருக்கின்றன, படித்து கையெழுத்து விட்டால் தபால் சேர்ப்பித்து விடலாம் என்றார். ராதானந்தர் அலுவலருக்கு வந்து சாய்மானம் உள்ள பிரம்பு நாற்காலியில் அமர்ந்தார். நாற்காலியின் நீண்ட கைகளுக்கு குறுக்காக மெல்லிய பலகை வைத்துக்கொண்டு கடிதங்களை படித்து கையெழுத்திடலானார். மாமூல் கடிதங்கள் தான் பெரும்பாலும். சில பிரசுரங்கள் கைவசம் இல்லை என்று ஒரு புத்தக கம்பெனிக்கு பதில் பெரியவர் காலமானது பற்றி ஃபிஜி தீவிலிருந்து அனுதாபம் தெரிவித்திருந்த ஒருவருக்கு நன்றி, ஆதிசங்கரின் வருடாந்திர விழாவில் நடத்த இடமும் அனுமதியும் கோரி நகரசபைக்கு ஒன்று, ஆஸ்பத்திரி அரசாங்கமே எடுத்து. ராதானந்தர் திகைப்புடன் நிமிர்ந்து, என்ன இது என்று கேட்டார். பக்கத்தில் வந்து குறிந்து நின்ற அவர் சின்னசாமியார், இது ஒன்றுமில்லை, மயிலாப்பூரிலிருந்து ஆயுர்வேத ஆஸ்பத்திரியை அரசாங்கத்துக்கு கொடுத்து விடுகிறோம் இல்லையா, அதை. ராதானந்தரின் திகைப்பு பெருகியது. மயிலாப்பூர் ஒரு ஆஸ்பத்திரி நடத்துகிறோம் என்பதே எனக்கு தெரியாது. ஏன் ஜனங்கள் வருவது கிடையாதா? மருந்துகள் பிரயோஜனம் இல்லையா? நேர் எதிரிடை என்று விடையிறுத்தார் சின்னசாமியார். எக்கச்சக்கமான கூட்டம், மருந்துகளுக்கு அருமையான பலன் உண்டு. பின்ன தர்ம ஆஸ்பத்திரி எல்லாம் இலவசம், மடத்திலோ நிதி கிடையாது, அதனால் சர்க்காரிடம் ஒப்படைத்து விடலாம் என்று பெரியவர் தீர்மானித்து விட்டார். டெல்லி பெரிய மடத்துக்கு எழுதி கேட்டாயிற்றா? நீதி விஷயங்கள் அவர்கள் தலையிடுவதில்லை. வருமானமோ செலவோ அந்தந்த கிளை மடங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ராதானந்தர் யோசனை செய்தார் சில நிமிடங்கள். பிறகு, கடிதம் சொல்கிறேன், எழுதி கொள்கிறீர்களா என்றார். பேனாவை திறந்து கொண்ட போது சின்னசாமியார் முகத்தில் சந்தேகம் பரவி இருந்தது. ராதானந்தர் சொல்லத் தொடங்கினார். பிரதம காரியதர்சி, தமிழ்நாடு அரசாங்கம், சென்னை. ஐயா, சென்னை மயிலாப்பூரில் நாங்கள் நடத்தி வரும் ஆயுர்வேத ஆஸ்பத்திரியை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது பற்றி விரிவாக யோசனை செய்தோம். அதை அரசாங்கத்திடம் ஒப்படைக்காமல் மடமை தொடர்ந்து நடத்துவதுதான் நலம் என்று தோன்றுகிறது. கண்ணிமைக்கும் நேரத்துக்கு சின்னசாமியாரின் பேனா நகராமல் நின்றது. ஆனால் வாய் திறந்து எதுவுமே பேசாமல் மற்ற வசனங்களையும் எழுதி கொண்டார். ராதானந்தர் அவர் முகத்தை ஏறிட்டு நோக்கினார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாம் நடத்த முடியும் என்று, அப்படித்தானே? பெரியவர் நம்பவில்லை. ராதானந்தர் விழாக்கள்
விழாக்கள் நடத்துகிறோம், கூட்டங்கள் போடுகிறோம். இங்கே நாம் 4-5 பேர் தங்கியிருந்து சாப்பிடுகிறோம். வடநாட்டு வெளிநாட்டு விருந்தாளிகளை உபசரிக்கிறோம். இதற்கெல்லாம் பணம் எப்படி கிடைக்கிறது என்று கேட்டார். நகரத்தில் ஒரு 30-40 தனவந்தர்கள் இருக்கிறார்கள். வருடத்திற்கு இத்தனை ரூபாய் என்று அவர்கள் நன்கொடை தருகிறார்கள். அவர்களுடைய பெயரும் விலாசமும் ஒரு கதத்தில் எழுதிக்கொள் என்று சொல்லிவிட்டு ராதானந்தர் எழுந்து கொண்டார். பிற்பகல் 4 மணி சுமாருக்கு சின்னசாமியார் பட்டியலை கொண்டு வந்து தந்து, கார் தயாராகிறது என்றார். காரா? எது கார்? சவுக்கர்பட்டியில் ஒரு சேட் அனுப்புவது வழக்கம். வேறு பண உதவி செய்ய மாட்டாரால் மடத்துக்கு வேலையாக எப்போது தேவைப்பட்டாலும் காரை அனுப்பிவிடுவார் என்று சின்னசாமியார் தெரிவித்தார். ராதானந்தர் பட்டியலை படித்தபடியே புறப்பட ஆயத்தமானார். மடத்துக்கு டெலிஃபோன் இருப்பது நல்லது. வருவதாக சொல்லிவிட்டு புறப்படலாம். நாளைக்கு ஞாபகப்படுத்துங்கள். டெலிஃபோனுக்கு மனு எழுதி போடலாம். டெலிஃபோன் வைத்துக்கொள்ளும் அளவுக்கு நாகரிகம் எதற்கு என்று பெரியவர் சொல்வது வழக்கம். கண்ணை சுருக்கி அவரை பார்த்தார் ராதானந்தர். கூட்டங்களின் போது மைக்கு வைப்பதுண்டா? கிடையாதா? கிடையாது. அவருடைய வெறும் குரலே 5000 பேர் கொண்ட கூட்டத்தை கேட்கும் என்று சின்னசாமியார் அயராமல் பதிலளித்தார். அதாவது ஆஸ்மா முற்றுகிற வரையில் சொல்கிறேன். ராதானந்தர் வெளியே வந்ததும் சேட்டனுடைய கார் டிரைவர் அவர் காலடியில் விழுந்து வணங்கி எழுந்தபின் கதவை திறந்து விட்டான். காலத்துக்கு தகுந்தபடி காரியங்கள் செய்ய ஆரம்பிப்போம் என்று சின்னசாமியாரிடம் கூறியவாறு ஏறிக்கொண்டார் ராதானந்தர். நெற்றியில் சந்திரமும் காதிடுக்கில் துளசியுமாய் இருந்த அந்த டிரைவரிடம் ராதானந்தருக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. உன் பேர் என்னப்பா என்று கேட்டார். விஷ்ணுராவ் சுவாமிஜி என் பரவசத்துடன் பதில் சொன்ன அந்த வாலிப டிரைவர் தன்னை ஒரு பொருட்டாக மதித்து சுவாமிஜி பேசியதே அவனுக்கு பெருமை அளித்தது போலும். பெரியவரை நீ அழைத்து போவதுண்டா? பலதரம் மகாராஜ், பலதரம். டிரைவரின் குரல் தழுதழுத்தது. சீட்டில் துளசி தீர்த்தம் தெளித்துவிட்டு தான் உட்காருவார்கள். 2 நிமிஷம் அவகாசம் கிடைத்தாலும் காரில் தூங்கி எழுந்து விடுவார்கள். அவர்கள் சுபாவமே தனி என்று முறவளித்தார் ராதானந்தர். சின்னசாமியார் தான் அவருக்கு நிழல் மாதிரி. பெரியவர் காலமான போது சின்னசாமியார் அண்ணன் தண்ணீரை பார்க்காமல் 10 நாள் இருந்தார் என்று சொன்னார்கள். டிரைவருக்கு பேச்சில் சுவை பிறந்தது. பெரியவருக்கு பிறகு சின்னசாமியார் தான் மடத்துக்கு தலைவராக வருவார்னு எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவரும் அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் என்னமோ மேலிடத்திலிருந்து ரொம்ப நாள் வரை நியமனம் வரவில்லை. அப்புறம் தான் சுவாமிஜி வந்து விட்டார் போல் இருக்கிறதே. ராதானந்தர் கண்களை மூடிக்கொண்டார். ஆனால் சிந்தனை திறந்திருந்தது. ஆக சின்னசாமியாருக்கு அது ஒரு ஏமாற்றம். சகலத்தையும் துறந்தவர்கள் கூட பதவிக்காக, அது பதவிதானா, பணியாற்ற வாய்ப்பு வேண்டும் என்று ஆர்வமாயும் இருக்கலாம். தூண்டி விடுவதற்கு எங்கேயும் எப்போதும் 2 பேர் இருப்பார்கள். நுங்கம்பாக ஹைரோடு தானே, லக்ஷ்மி என்ற பெயரோட பங்களா எதிர்பார் என்றார். கார் ஒரு காம்பவுண்டுக்குள் நுழைந்தது. ராதானந்தர் தம் மனத்தில் ஏதோ ஒரு உறுத்துவதை உணர்ந்தார். ராதானந்தர் ஆன பின்னர் முதன்முறையாக பணத்துக்காக பிறரிடம் கையேந்துகிறோம் என்ற எண்ணமாக இருக்குமோ? தொடரும்.